நமச்சிவாயம் வாழ்க நாதன்தாள் வாழ்க. நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, யோகங்களுடைய வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய யோகம் என்பது தர்ம கர்மாதிபதி யோகம். ஒருவருடைய ஜாதகத்துல ஒரு நல்ல வளர்ச்சியையும், நல்ல ஒரு திருப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடிய யோகம்னு சொன்னா இந்த தர்ம கர்மாதிபதியினுடைய தசைகள்ல வரக்கூடிய யோகம் என்று சொல்லலாங்க. இது எந்தெந்த லக்னங்களுக்கு 12 லக்னங்களுக்கு யாரெல்லாம் தர்ம கர்மாதிபதியா வராங்க, எந்த கிரகங்களுடைய தசையானது யோகத்தை தரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க. ரகசிய உண்மைகள் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லக்கூடியது எந்த அமைப்பில் அப்படின்னா, அதாவது கோணங்களில் பெருங்கோணம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதி, கேந்திரத்தில் பெரும் கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதி, இருவருடைய தொடர்புகளையும் பெறுவதால் வரக்கூடிய யோகம் தாங்க இந்த தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம். அதாவது இருவரும் 9 குடையவனும் 10 குடையவனும் பரிவர்த்தனை பெறுவது, அல்லது அந்தந்த இடங்களிலே ஆட்சி பெறுவது, அல்லது அவர்களே பார்த்து கொள்வது, இது போன்ற அமைப்பில் வருவது என்பது இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற ஒரு அற்புதமான யோகத்தை பெற்றுத்தரும் என்று சொல்லலாம். இது போன்ற தசைகள் நடைமுறையில் வரணும். இந்த யோகம் அமைப்பு இருந்தாலும் இந்த தசை நடைமுறையில் வருதுன்னா நிச்சயமாக அந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டமாக, வளர்ச்சியை நோக்கி விரைவாக பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் என்று சொல்லலாம். இதில் மேஷ லக்னத்திற்கு தர்ம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடியவர் யாராரு? இந்த குரு பகவானும் அந்த சனி பகவானும். அந்த குரு 9 குடையவனும் 10 குடையவன் அந்த சனி பகவான், இருவரும் அந்தந்த இடங்களில் ஆட்சி பெற்று அமர்ந்தாங்கன்னா நல்ல ஒரு சிறப்பை தரும். ஏன்னா இந்த இடத்துல குருவும் சனி இணைவது அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம எடுக்க முடியாது. எதனால் அப்படின்னா, குருவோடு சனி டிகிரி அடிப்படையில் மிக நெருக்கமாக இணைந்தார்னா குரு அங்கே பங்கப்படுவார், குரு அங்கே பாதிக்கப்படுவார், சனி பலமாகுவார். அப்போ சனி தசை நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் வரும். ஆனால் குரு தசை சற்று சிரமத்தை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திடும். ஏன்னா குருவோடு சனி இணைகின்றாருங்கிற பாயிண்ட் அங்கே வந்துடும். ஆனால் இந்த அமைப்பில் இல்லாமல் குரு சனி இருவரும் அவரோட இடங்களில் ஆட்சி இது போன்ற நிலைகளில் இருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த மேஷ லக்னத்திற்கு தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது ஒரு அற்புதமான யோகமாக அமையும் என்று சொல்லலாங்க. அதாவது 9ஆம் இடத்துல குரு பகவானும் 10ஆம் இடத்துல சனி பகவானும் அமர்வது. ஏன்னா இருவரும் பரிவர்த்தனை பெற்றிருந்தாங்க அப்படின்னு வச்சுங்களேன். 9ஆம் இடத்துல சனியும் 10ஆம் இடத்துல குருவும் அமர்வார். குரு இந்த இடத்துல ஸ்தான பலத்தை இழந்து நீச்சங்கிற பாயிண்ட் வந்துருவார். சனி 9ஆம் இடத்துல அமர்வார். பொதுவாகவே 9ஆம் இடத்துல சனி அமர்வது சிறந்த அமைப்பு அல்ல அப்படிங்கிற பாயிண்ட் வந்துடும். அப்போ அந்தந்த இடங்களில் இருந்தாங்கன்னா பெரிய சிறப்பை தரும் என்று சொல்லலாங்க. ரிஷப லக்னத்திற்கு தர்ம கர்மாதிபதி அப்படின்னு சொல்லும்போது ஒருவர் தாங்க. ரிஷப லக்னத்துக்கு தர்ம கர்மாதிபதி ஒருவர் தான். அவர் யாருன்னா சனி பகவான். அவர் 9க்கும் உடையவர் 10க்கு உடையவர் வருவார். அதே நேரத்தில் 9ஆம் இடத்துல பொதுவாக திரிகோணத்தில் பாவகரங்க அமரக்கூடாது. அப்போ கேந்திரத்தில் பாவகரங்க அமரலாம். அந்த அடிப்படையில் ரிஷப லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் அமர்வது என்பது நல்ல ஒரு யோகத்தை பெற்று தரும் என்று சொல்லலாம். அவருடைய தசை நடைமுறையில் வந்ததுன்னா பெரிய வளர்ச்சியை கொடுப்பாருங்க. ஆனால் 10ல் தசம கேந்திரத்தில் அவர் இருப்பது என்பது சிறந்ததுங்க. அதற்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிதுன லக்னம். மிதுன லக்னத்திற்கு தர்ம கர்மாதிபதியாக வரக்கூடியவங்க யாரு அப்படின்னா இந்த சனி பகவானும் அந்த குரு பகவானும். ஏன்னா குரு பகவான் மிதுன லக்னத்திற்கு 10 குடையவனா வருவார், 9 குடையவனா சனி வருவார். அவரே 8ஆம் அதிபதியாக வராரு அப்படின்னா அவர் 8ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளாத நிலையில் பெரிய கெடுதலை பண்ண மாட்டாருங்க. அதாவது மிதுன லக்னத்திற்கு சனி 8 குடையனும் அவர் தான், 9 குடைய பாக்கியாதிபதி அவர் தான். அவர் 9ஆம் இடத்தில் அமராமல் மிதுன லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல சனி பகவானும் 9ஆம் இடத்துல குரு பகவானும் மாறி அமர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக, ஏன்னா திரிகோணத்தில் குரு சுபகரம் அமரலாங்கிற அடிப்படையில் குரு திரிகோணத்தில் 9ல் அமர்வதும் 10ஆம் இடத்துல கேந்திரத்தில் சனி பகவான் அமரலாங்கிற அடிப்படையில் இருவரும் பரிவர்த்தனை பெறுவது, 9க்கும் 10 கூட பரிவர்த்தனை பெறுவது நல்ல அமைப்பு. ஆனால் 8ஆம் அதிபதியாக ஒரு பரிவர்த்தனை பெற்றாருன்னு நல்ல அமைப்பு கிடையாது. அப்போ மிதுன லக்னத்திற்கு தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது 9, 10ஆம் இடை பரிவர்த்தனையாக இருந்துன்னா கண்டிப்பாக மிகச்சிறந்த ஒரு யோகமாக அமையும் என்று அது சொல்லலாங்க. கடக லக்னத்திற்கு தர்ம கர்மாதிபதினா 9 கூடிய குரு பகவான், 10 கூடிய செவ்வாய்ங்க. கடக லக்னத்திற்கு முழுக்க தர்ம கர்மாதிபதி யோகம் பெரிய அளவில் ஒரு சிறப்பான யோகமாக அமையும் என்று சொல்லலாங்க. எதனால் அப்படின்னா வச்சுங்களேன், 9 கூடையவர் யாரு? குரு பகவான். 10 கூடையவர் யாரு? சனி பகவான். அப்போ 10 கூடையவர் யாரு? செவ்வாய். அப்போ இருவரும் பரிவர்த்தனை பெறுவது நல்லது.
10ஆம் இடத்திலேயே செவ்வாய் ஆட்சி பிளஸ் திக்பலமாக இருப்பதும் சிறந்ததான். 9ஆம் இடத்துல குருபகவான் ஆட்சி பெற்றிருந்தாலும் கடக லக்னத்திற்கு மிகச்சிறந்த ஒரு ராஜயோகத்தை இந்த குரு பகவானும் செவ்வாய் பகவான் வழங்குறதுனால மிகப்பெரிய அளவில் தர்மகர்மாதிபதி யோகமானது கடக லக்னக்காரர்களுக்கு செயல்படும் என்று சொல்லலாங்க. அதற்கடுத்தது சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்திற்கு 9க்கும் 10 குடையவர் அப்படி சொல்லும்போது 9 குடையவராக வரக்கூடியவர் யாரு? செவ்வாய். 10 குடையவராக வரக்கூடியவர் யாரு? சுக்கிரன். இவங்க அவரவர் இடங்கள்ல ஆட்சி பெற்று அமர்வதை விட பரிவர்த்தனை பெறுவது நல்லது. ஏன்னா 9ஆம் இடத்துல செவ்வாய் அமரக்கூடாது. ஏன்னா திரிகோணத்தில் பொதுவாக பாவகரங்க அமரக்கூடாதுங்கிற அடிப்படையில் 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டிலும் 10 குடையவர் 9ஆம் வீட்டிலும் மாறி அமர்வது, செவ்வாய் சுக்கிரனும் மாறி அமர்வது என்பது சிம்ம லக்னத்திற்கு அற்புதமான தர்மகர்மாதிபதி யோகத்தை தரும் என்று சொல்லலாங்க. அதற்கடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கன்னி லக்னத்திற்கு தர்மகர்மாதிபதி யோகம் அப்படின்னு பார்க்கும்போதுங்க, லக்னத்திற்கு 9 குடையவரும் 10 குடையவரும் இணைவது அல்லது பரிவர்த்தனை பெறுவது, இது போன்ற அமைப்பு. அப்போ கன்னி லக்னத்திற்கு 9 குடையவர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிர பகவான், 10 குடையவர் புதன். இருவரும் பரிவர்த்தனை பெறுவது என்பது ஒரு நல்ல அமைப்பை தருங்க. இருவரும் 9ஆம் இடத்துல இருப்பதும் சிறந்த அமைப்பு தரும். இதில் என்ன அமைப்புனா 9ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியாகவும் 10ஆம் இடத்துல புதன் ஆட்சியாகவும் இருந்தார் அப்படின்னா புதனுக்கு கேந்திராதிபதி தோஷம் ஏற்படும். அப்போ அது போன்ற அமைப்பு இல்லாமல் 9ஆம் வீட்டிலேயே சுக்கிரனும் புதனும் இணைவது நல்ல ஒரு அற்புதமான தர்மகர்மாதிபதி யோகத்தை கன்னி லக்னக்காரர்களுக்கு பெற்றுத்தரும். இருவரும் பரிவர்த்தனை பெறுவது நல்லது. அதாவது 9ஆம் இடத்துல புதனும் 10ஆம் இடத்துல சுக்கிரனும் அமர்வது, இது போன்ற அமைப்பில் இருந்தாலும் மிகச்சிறந்த ஒரு தர்மகர்மாதிபதி யோகமானது இந்த கன்னி லக்னக்காரர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா அடுத்தடுத்த வரக்கூடிய தசைகளாகவே அது இருக்கும். பார்த்தீங்கன்னா புதன் தசை 17 வருஷம், அடுத்த இடையில கேது தசை 1 வருஷம் 7 வருஷம், அதற்கு பிறகு பார்த்தா சுக்கிர தசை வந்துடும். அப்போ இடையில ஒரு கேது தசை மட்டும்தான் வரும், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர தசை வந்துடும். அப்போ 17 7 24 24 ஒரு 20 44 வருஷம் தொடர்ச்சியாக வரக்கூடிய அமைப்பு என்ன, இந்த தர்மகர்மாதிபதி யோகனுடைய திசைகளாகவே வந்துடும். அப்போ இந்த அமைப்பானது ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்குன்னு சொல்லலாம் கன்னி லக்னக்காரர்களுக்கு. அதுக்கடுத்து துலாம் லக்னம். துலாம் லக்னத்திற்கு மிகச்சிறந்த தர்மகர்மாதிபதினு சொல்லும்போது 9 குடையவர் யாரு? அந்த புதன் பகவான். 10 குடையவர் யாரு? சந்திரன். இந்த புதனும் சந்திரனும் இணைவது இந்த அமைப்பை பெற்று தருங்க. அதாவது புதனும் சந்திரனும் இணையக்கூடிய அமைப்பு. இதில் இருவரும் இணைகிறாங்க அப்படின்னாலே பொதுவாகவே நீங்கள் என்ன அமைப்பில் எடுத்துக்கலாம் அப்படின்னா சூரியன் புதன் சுக்கிரன் முக்கூட்டு கிரகமாக வரும். அதில் புதன் சந்திரனோடு இணைகிறாதுன்னா பெரும்பாலும் அமாவாசை நெருங்கிய நிலையில் தான் இருப்பார். அது வளபிரலில் இருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது. அதாவது 9ஆம் இடத்துல புதன் ஆட்சியாகவும் 10ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சியாகவும் இருந்து இதனுடைய தசையானது நடைமுறையில் வருவது என்பது மிகப்பெரிய ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லலாம். அப்போ துலாம் லக்னத்திற்கு தர்மகர்மாதிபதிகள் யாருன்னா புதனும் சந்திரனும் வருவாங்க. எந்த நிலையிலும் தர்ம கர்மாதிபதிகள் பாவத்துவம் அடையக்கூடாது. பாவத்துவம்னா பாவ கிரகத்தினுடைய சேர்க்கையை பெறக்கூடாது. புதனோடு சனி இணைவது, புதனோடு ராகு இணைவது, சந்திரனோடு சனி இணைவது, சந்திரனை சனி பார்ப்பது, இது போன்ற அமைப்பு இருக்கக்கூடாதுங்க. அதற்கடுத்து பார்க்கும்போது விருச்சிக லக்னத்திற்கு மிகச்சிறந்த தர்மகர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லும்போது 9 குடைய சந்திரனும் சூரியனும். இதில் என்ன அமைப்பில் நீங்கள் எடுக்கிறீங்க சார்? 9 குடைய சந்திரனும் சூரியனும் இணைவதுன்னா அமாவாசை யோகம். அமாவாசை யோக அமைப்பாக இருந்தாலும் அதற்கு விதிவிலக்கு அமைப்பு உண்டு. அப்போ இந்த இடத்துல பெரிதாக அந்த அமாவாசை யோகம் வேலை செய்யாது, மாறாக தர்மகர்மாதிபதி யோகம் தான் சிறப்பாக வேலை செய்யும். இந்த இடத்துல சூரியனும் சந்திரன் இணைந்து ஒரு குருவின் பார்வையில் இருந்தால் சிறப்புங்க. ஒரு குருவினுடைய பார்வையில் இருந்தால் சிறப்பு. ஏன்னா விருச்சிக லக்னத்துக்கு 9 குடையவர் சந்திரன், 10 குடையவர் சூரியனாக வருவார். அப்போ தர்மகர்மாதிபதியாக விருச்சிக லக்னத்திற்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை இந்த சூரியனும் சந்திரனும் தருவாங்க. ஏன்னா லக்னத்திற்கு மிகச்சிறந்த யோகராகவே இருவரும் வருவாங்க. அதற்கடுத்து தனுசு லக்னம். தனுசு லக்னத்திற்கு மிகச்சிறந்த தர்மகர்மாதிபதினு சொல்லும்போது சூரியனும் புதனும். 9 குடைய சூரியன் புதன். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் இணைந்தே இருப்பாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தாலும் சூரியன் புதன் இணைவு என்பது ஒரு மிகச்சிறந்த தர்மகர்மாதிபதி யோகத்தை பெற்றுத்தரும் என்று சொல்லலாங்க தனுசு லக்னக்காரர்களுக்கு. மகர லக்னத்திற்கு தர்மகர்மாதிபதிகள் யார் அப்படின்னா 9 குடைய புதன், 10 குடைய சுக்கிரன். இந்த இடத்துல 10ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்தாருன்னா கேந்திராதிபதி தோஷம் ஏற்படும். அப்போ அவர் பரிவர்த்தனை பெறுவது நல்லது. 10ஆம் இடத்துல அவர் அமர்ந்து, அதாவது 9ஆம் இடத்துல சுக்கிரனும் 10ஆம் இடத்துல புதனும் பரிவர்த்தனை பெறுவது நல்ல அமைப்பு தரும் மகர லக்னத்திற்கு. மகர லக்னத்திற்கு மிகச்சிறந்த தர்மகர்மாதிபதியாக இந்த புதனும் சுக்கிரனும் வருவாங்க. அப்போ மகர லக்னத்திற்கு இந்த சுக்கிரன் திசை புதன் திசை என்பது ஒரு அற்புதமான யோகமான திசையாக அமையும் என்று சொல்லலாங்க. அடுத்தது கும்ப லக்னம். கும்ப லக்னத்திற்கு மிகச்சிறந்த தர்மகர்மாதிபதி அப்படி சொல்லும்போது 9 குடையவர் யாரு? அந்த சுக்கிரன். 10 குடையவர் யாரு? செவ்வாய். இந்த சுக்கிரனும் செவ்வாயும் அவரவர் இடங்களில் ஆட்சி பெற்று அமர்ந்து திசை நடத்தினாலும் சிறப்பான அமைப்பாகவே இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல சுக்கிரன் 9ஆம் இட திரிகோணத்தில் இருக்கலாம். ஆனால் இதில் என்ன ஒரு பாயிண்ட் வரும், பாதகாதிபதியாக அவர் வேலை செய்வாரா அப்படிங்கிற பாயிண்ட் வரும். பாதகாதிபதி சிறிதளவு பாவத்துவம் அடைந்தால்
பெரித கெடுதலை செய்ய மாட்டார். ஒருவேளை சுக்கிரனோடு ஒரு கேது இணைந்தால் பெரிய பாதகத்தை அவர் தரமாட்டார். அப்ப கும்ப லக்னத்திற்கு மிகச்சிறந்த தர்ம கர்மாதிபதியாக சுக்கிரனும் செவ்வாயும் வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். மீன லக்னத்திற்கு தர்ம கர்மாதிபதினா குருவும் செவ்வாயுங்க. மிகச்சிறந்த ராஜயோகத்தை தரும். குரு தசையும் செவ்வாய் தசையும் நடைமுறையில் வரும்போது அற்புதமான காலகட்டமாக இருக்கும் மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. ஆனால் இந்த அமைப்பில் எப்படி இருக்குன்னா, 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்தில் அமர்வதும் 10ஆம் அதிபதி சொல்லக்கூடிய குரு 9ஆம் இடத்தில் மாறி அமர்ந்தாங்கன்னா மிகப்பெரிய ராஜயோகத்தை இந்த மீன லக்னக்காரர்களுக்கு இந்த தர்ம கர்மாதிபதி யோகமானது வழங்கும் என்று சொல்லலாம். இதாங்க 12 லக்னங்களுக்கும் தர்ம கர்மாதிபதி திசை வரும்போது ஒரு மனிதன் மிகப்பெரிய வளர்ச்சியை காண முடியும் என்று சொல்லலாம். எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக லக்னாவை பலம் பெற்று இருந்தால் இந்த யோகத்தினுடைய முழு பலனை ஒரு ஜாதகர் அனுபவிக்க முடியும் என்று சொல்லலாங்க. இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனலில் பதிவு செய்வோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிறருக்கும் பயன்படுத்தி ஷேர் பண்ணுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பருமாக வாட்ஸ்அப் மூலமா ஆன்லைன் மூலமா ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.